வணக்கம்ப்பா. சரி, நீங்க ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். பொதுவாக எல்லா சப்ஜெக்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு உங்களே பொறுத்தவரை. ஆனால் தமிழ் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு நம்ம பார்க்கும்போது. ஏன்னா நிறைய மாணவர்கள் ஆங்கில மீடியத்தில் படிச்சுட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் நிறைய கேட்குறீங்க. அப்போ தமிழ் எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் கவனிக்கணும். பரிசையாகட்டும், சும்மா படிக்கிறதாகட்டும், இது எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் எனக்கு தோணுது இல்லையா? நான் சொல்ற சரியா இல்லையா? ஆமா இல்லையா? சரி, இப்போ நாங்க பரிசு பேப்பர் திருத்தும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சரி, என்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் தப்பா எழுதுனாங்க ஸ்டூடெண்ட், அப்ப இதுல இருந்து எப்படி ரெக்கவரி பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கணும்னா நீங்க ஒரு ஆக்டிவிட்டி மூலமா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நான் ஒரு பெரிய சென்டென்ஸோட நான் எழுதி போடுவேன். ஓகேவா? இந்த சென்டென்ஸ்ல ஒரு 3-4 வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளுக்குள்ள நீங்க சின்ன சின்ன வார்த்தையா கண்டுபிடிக்கணும், கலந்து பண்ணிக்கலாம். சரியா? இங்க இருக்கிற லெட்டர் தூக்கி அடுத்த இதுக்கு போனா அங்க இருக்கிற லெட்டர் தூக்கி இங்கே கொண்டு வரணும். அப்போ கலந்து ஒரு 4 வார்த்தைகள் உள்ள சென்டென்ஸ்ல எத்தனை வார்த்தைகள் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கக்கூடியதான். எதுவுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராம, வார்த்தை மாறாம நம்ம இருக்கிறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? இப்ப நான் சென்டென்ஸ் எழுதி போடுறேன், அதுக்கப்புறமா வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறது நீங்க. நானும் அம்மாவும் கடைக்கு சென்றோம். நானும் அம்மாவும் கடைக்கு சென்றோம் அப்படிங்கிறது இந்த வார்த்தை. சரியா? நானும் அம்மாவும் கடைக்கு சென்றோம். இந்த வாக்கியத்துல மொத்தம் 4 வார்த்தைகள் இருக்கு. இந்த 4 வார்த்தைகளுக்குள்ள என்னென்ன வார்த்தைகள் புதுசா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்ப நீங்க சொல்ல முடியும். இப்ப வார்த்தையை நீங்க சொல்லுங்க. எங்க இருக்கு, எங்க இருந்து எந்த லெட்டர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவா நீங்க சொல்லலாம். கடைக்கு சென்றான் அப்படின்றதுல இந்த கடைக்கு அப்படிங்கிற வார்த்தையில கடையை மட்டும் நீங்க எடுக்கணும் இல்லையா? சோ இதுல இருக்கக்கூடிய கடை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. நானும் அப்படிங்கிறதுல அந்த நூவை மட்டும் நம்ம எடுக்கணும். சரியா? அப்ப நானும் அப்படிங்கிறத நூவை எடுத்தாச்சு அப்படின்னா நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கும். சூப்பர் தான். வேற அம்மாவும் அப்படிங்கிறதுல வெறும் அம்மா அப்படிங்கிறத நாம எடுக்கணும், தனியா பிரிச்சிடலாம். அம்மாவும் அப்படிங்கிறதுல உண்மை எடுத்துட்டு அம்மா அப்படிங்கிறத பிரிச்சுக்கலாம் அப்படின்றீங்க. அருமை. அம்மாவுல மாவையும் ஊமை எடுத்துருது வேணும் நமக்கு இல்லையா? அம்மாவுல ஆவை எடுத்துடுறோம், இம்மை எடுத்துடுறோம் இல்லையா? இந்த இம்மை எடுத்துடுறோம். ஸோ இடையில இருக்கக்கூடியது மாவு. சூப்பர். அரிசி மாவு. நம்ம கடைக்கு வரதுல கடைக்கு வரதுல குடை. சூப்பர். கடைக்கு அப்படின்ற வார்த்தையில அந்த இந்த லெட்டரையும் இந்த லெட்டரையும் மட்டும் நீங்க எடுக்கிறீங்க இல்லையா? குடை அப்படின்ற ஒரு அருமையான வார்த்தை. மழைக்கு பயன்படும், வெயிலுக்கு நம்ம பயன்படும். அதனால ஞாபகம் வந்துருச்சா? சூப்பர். குடை அப்படின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நாக்கு இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த நானும் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நாவை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கடைக்கு அப்படிங்கிறதுல இக்கவை பூவை மட்டும் எடுத்து நாக்கு. ருசியை அறியக்கூடியது, இன்னொன்று பேசக்கூடியது இல்லையா? நல்லது கெட்டது எல்லாமே பேசணும் அப்படின்னா இந்த நாக்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நாக்கை என்னைக்குமே அடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். பேச என்னென்னலாம் தோணுது அதெல்லாம் பேசிடவே கூடாது. நம்ம உடம்புலயே மிக முக்கியமான உறுப்பு நாக்கு இல்லையா? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதும் துக்கப்படுத்துறதும் இந்த நாக்கு. சரி, அதை எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு இதுல இருக்கக்கூடிய நான், அதுக்கப்புறம் கடைக்கு அப்படிங்கிற இருக்கக்கூடிய இக்கை பூவை எடுத்து நாக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாச்சு. வேற சென்றோம்ல சேவும் கடைக்குள்ள சென்றோம்ல சே, கடைக்குள்ள இக்கை பூவை சேர்த்தா செக்கு. சூப்பர். அப்ப இதுல இருக்கக்கூடிய சே, அதுக்கப்புறம் கடைக்கு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இக்கு பூவை எடுத்தாச்சு. அப்படி சேர்த்தா செக்கு அப்படிங்கிற ஒரு அருமையான வார்த்தை நமக்கு கிடைச்சது. வேற அம்மால இருக்கக்கூடிய சூப்பர். ஒன்ன மாதிரியே அழகா இருக்குன்னா சரி, ஓகே.
அம்மா அப்படிங்கிற இருக்கக்கூடிய மா வந்துருச்சு, சென்றோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இன் வந்துருச்சு.